வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ சந்தித்த அனைத்து விஷயங்களும் உனக்கு இன்பமான விஷயங்களே. இதற்கு முன்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மன உளைச்சலை மட்டுமே தந்திருக்கிறது. நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு செய்யலாம் என்று நினைத்தால் கூட அதுவும் உன்னை கஷ்டப்படுத்திதான் வேடிக்கை பார்த்திருக்கிறது. அதனால் நீ என்ன நினைப்பாய்? என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டதோ, என்னுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் பிறக்காதோ என்று நினைப்பாய். அதுபோலெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நினைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு இன்பமாக இருக்கலாம் என்று நினைத்து இன்பத்தோடு உன் வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ, புது வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அமோகமான நல்ல நல்ல விஷயங்களை நான் தருவேன். ஒரு புது வாழ்க்கைக்குள் போகும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது. ஒருவன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு யோசிக்க வேண்டும் தெரியுமா? ஆனால் சிலரோ அதை யோசிக்காமல் ஏதேதோ பிரச்சனையான வாழ்க்கைக்குள் நகர்ந்து விடுகிறார்கள். நானும் அடிக்கடி என்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சொல்லுவேன், இது உன் வாழ்க்கையில் ஒத்து வராது, நீ சற்று புரிந்து கொள் என்று. ஆனால் அதையெல்லாம் கேட்பது கிடையாது. எனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள், நான் அதை சமாளித்து வென்று வருகிறேன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை இன்னும் உங்களுக்கு புரியாமலேயே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிகள் செய்கிறேன். ஆனாலும் சில சமயம் பரவாயில்லை, எனக்கு இந்த வாழ்க்கை கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை சமாளிப்பேன் என்று சொல்லி என்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறீர்கள். கடைசியில் கஷ்டமெல்லாம் வந்தவுடன் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை, எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று திரும்ப என்னிடமே வந்து கேட்கிறீர்கள். ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் ஒரு புது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே பல தடைகளை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த உறவானது எப்படிப்பட்டது என்பதை புரிய வைத்திருப்பேன். ஆனாலும் எந்த ஒரு புரிய விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் புரிதல் என்பது உங்களுக்கு இல்லை. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொல்லவே இல்லை என்பதை நீங்கள் ஒருபொழுதும் என்னிடம் சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். இது நல்லது, இது கெட்டது, இந்த வாழ்க்கை உனக்கு கடினமாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு முறையும் சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே கேட்கவில்லை. ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்கும் பொழுது நிறைய யோசிக்க வேண்டும். நீங்கள் பிறக்கும் பொழுது தாய் தகப்பனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கலாம். இந்த வாழ்க்கை தேவையா, இந்த வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷமாக இருப்போமா என்ற பல விஷயங்களை நீங்களாகவே முடிவெடுக்கலாம். யாருடைய கட்டுப்பாட்டிலும் உங்களுடைய புது வாழ்க்கையானது இருக்கக்கூடாது. உங்களுக்கு மனம் விரும்பி ஒவ்வொரு வாழ்க்கையையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வது ஒரு சாதாரணமான ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான். உனக்கு பிடித்தால் அந்த விஷயத்தை நீ செய். உனக்கு பிடிக்கவில்லையா, தாராளமாக யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்யாதே என்றுதான் சொல்வேன். உன்னுடைய மனம் என்ன சொல்லுமோ அதை கேள். உனக்கு ஒரு விஷயத்தில் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை என்றால் தாராளமாக நீ எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு மனதில் வேதனையும் இல்லாமல் வெளிவந்துவிடு என்றுதான் சொல்வேன். ஆனால் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்பது ஒவ்வொருவனுக்கும் முக்கியமான ஒரு கட்டம். ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நகரும் பொழுது ஒவ்வொருவனும் பார்த்து பார்த்துதான் எடுத்து வைக்க வேண்டும். அது ஆணோ பெண்ணோ இருவராக இருந்தாலும் சரிதான். அது ஒவ்வொருவரும் வாழ்க்கை துணை நமக்கு ஒத்து வருமா, நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தருமா என்பதை தீர்மானித்து முடிவெடுத்து அந்த வாழ்க்கைக்குள் போக வேண்டும். அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அதுபோல நான் எல்லாவற்றையும் பார்ப்பேன். தவறானவன் என்று தெரிந்தும் நான் அதையெல்லாம் சரி செய்வேன் என்று தைரியத்தோடு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் மாற்றுவேன், நான் சரி செய்வேன், என்னால் முடியும் என்பதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கு போடும் ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். யாரையும் யாராலும் மாற்ற முடியாது. அவனவன் திருந்தினால் மட்டும்தான் உண்டே தவிர நீயாக போய் ஒருவனை மாற்றவும் முடியாது, மற்றவன் உன்னையும் மாற்ற முடியாது. உனக்கு ஒரு விஷயத்தில்
ஒரு ஆர்வம் இருக்கிறது என்றால் அது நீ தாராளமாக செய்வாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒருவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்பதற்காக நீ செய்வாயா? ஏ, யாராவது உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் நீ கேட்டு விடுவாயா? உன்னுடைய மனதுக்கு அது சரி என்றால் தானே கேட்பாய். அதுபோலதான் யாரையும் யாராலும் இங்கு திருத்த முடியாது. தெரிந்து விடலாம் என்று நினைத்து ஒரு வாழ்க்கைக்குள் போகாதீர்கள். முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது உங்களுடைய ஆசைகளையும் அவர் நடத்தி வைப்பாரா, அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவாரா என்பதை தெரிந்து அதற்கு பிறகு புது வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வையுங்கள். எல்லா விஷயத்திலையும் அவசரப்படுற மாதிரி வாழ்க்கை துணையின் விஷயத்திலும் அவசரப்பட்டு தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நீ கேட்டதை நான் தருவேன், ஆனால் அதற்கு முன்பு யோசித்து நீ முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நான் தவறு செய்து விட்டேன் என்ற ஒரு யோசனைக்கு நீ போகவே கூடாது. நிதானமாக முடிவெடு. நான் உனக்கு தகுந்தது போல அனைத்து விஷயங்களையும் தருகிறேன். நல்ல உறவை தருகிறேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் துளைத்த சந்தோஷங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அமைத்து வைக்கிறேன். எந்த நிலையிலும் நாம் நிலையான ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் தவறு செய்து விட்டோமோ என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் யோசித்து அமைதியாக முடிவெடு. எல்லாம் மாறும். இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டம் நிச்சயம் மாறும். இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய். கடந்த காலங்களை பற்றி நினைக்காதே. இப்பொழுது என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசி. அப்பொழுதுதான் எதிர்காலம் எதிர்காலம் என்று சொல்கிறாயே, அந்த எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். இப்பொழுது நீ உருவாக்கும் இந்த நாள்தான் உன் எதிர்காலத்தில் உனக்கு மிகப்பெரிய ஒரு நாளாக மாறும். புரிகிறதா? நம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் நீ செய். நான் உனக்கு எந்நாளும் எப்பொழுதும் துணை நிற்பேன். இந்த வாராகி ஆகிய நான் சகலத்தையும் தருபவள். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அள்ளி அள்ளி தருபவள். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். இந்த வாராகி எந்த நிலையிலும் யாரும் இல்லை என்ற ஒரு தவறான நிலைக்கு வந்து விடாதே. நான் இருக்கிறேன், எப்பொழுதும் இருக்கிறேன். உன் தாயாக சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் என்னுடைய துணை உனக்கு இருக்கும். ஜெய் வாராகி.